once again. இன்னைக்கு நம்ம அவியல் செய்யறது எப்படின்றத பார்க்க போறோம். அவியலுக்கு தேவையான பொருட்கள்: ஜீரகம், மிளகு, மஞ்சள் பொடி, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, தயிர், பச்சரிசி ஊற வச்சு அரைச்சது 1 ஸ்பூன், தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அரைச்ச கலவை, பெருங்காய பொடி, தேங்காய் எண்ணெய், காய்கறிகள்: முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, மாங்காய், கருணக்கிழங்கு, கொடமிளகாய், பீர்க்கங்காய், கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர், சொரக்காய், மாங்காய், தக்காளி நான் 2 பீஸ் மட்டும் போட்டிருக்கேன். தேவைன்னா போடலாம். நீங்க இதுல பீட்ரூட் மட்டும் ஆட் பண்ணக்கூடாது. பீட்ரூட் சேர்த்து சமைக்க கூடாது. பாவக்காய் போடக்கூடாது. மற்ற எந்த காய்கறிகள் இருந்தாலும் நீங்க சேர்த்து இதுல சமைக்கலாம். உங்க வீட்டுல இருக்கிற எல்லா காய்கறிகளையும் போட்டு சமைக்கலாம். இதுல எடுத்து நம்ம பாத்திரத்துல போட்டுடலாம். போட்டு தண்ணி ஊத்துங்க. இந்த காய்கறிகள் வேகிற அளவுக்கு தண்ணியில கொஞ்சமா மஞ்சள் பொடி ஆட் பண்ணுங்க. எல்லாத்தையும் கலக்கியாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி தட்டு வச்சு மூடிடுங்க. அது கொஞ்சம் வேகிற வரைக்கும், காய்கறிகள் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அடுத்து ஒரு கடாயில, ஒரு வாணலியில எண்ணெய் 1 ஸ்பூன் விட்டுக்கலாம். இப்போ ஒரு கடாயில எண்ணெய் 1 ஸ்பூன் ஊத்திருக்கேன். தாளிக்க தேவையான கொஞ்சம் ஜீரகம் எடுத்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் வெங்காயம், வெங்காயம் வதங்கணும்னு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போடுங்க. கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி போடுங்க. வேக வச்ச காய்கறிகளை இதில் போடலாம். வேக வச்ச காய்கறியோட வதக்கின இஞ்சி பூண்டு, வெங்காயம், ஜீரகம் போட்டு வதக்கியிருந்தோம். அதை எல்லாத்தையும் இதில் எடுத்து மிக்ஸ் பண்ணி அதுல இருந்து இதுல கொட்டியாச்சு. கொட்டி இதுல அரைச்சு வச்ச பச்சரிசி ஊற வச்சு அரைச்சு வச்சிருந்தோம். அத நம்ம இதுல சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க பச்சை மிளகாய், ஜீரகம், தேங்காய், 5 மிளகுகள் போட்டு அரைச்சு வச்சிருக்கோம். அந்த விழுத இதுல சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா
நல்லா கொதிச்சு வந்துச்சு. கொதிச்சு வந்ததை ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வை. இப்போ ஆஃப் பண்ணியாச்சு ஸ்டவ்வை. இப்போ இதில் நம்ம கர்டை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்து சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து பரிமாறுங்க. கொத்தமல்லி சேர்த்து பரிமாறுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.